இயக்கம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நடக்கவிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக எழுந்தருளை நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வுக்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வார வாரம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். திருப்பூர்ல இதே மாதிரியே நடந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா திருப்பூர்ல மேக்சிமம் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனா இவ்வளவு கிராமத்துல கூட வார வாரம் வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள். அறக்கட்டளையினுடைய தலைவர், மன்றத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், அரங்காவலர்கள், அருட்தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தவமும் தர்மமும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். அதான் ஐயா கூட இன்ட்ரோடக்ஷன் அழகா கொடுத்தார். தவம்னா என்ன, தர்மம், ஔவையார் ரெண்டையும் தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த டாபிக்கே எடுத்தோம். தவம் இல்லாத தர்மமும், அதே மாதிரி தர்மம் இல்லாத தவமும், ரெண்டும். சரிங்களா? ரெண்டும் தான் வேணும் அப்படிங்கிறத ஔவையார் அழகா எடுத்து சொல்லியிருப்பார். சரி, ரைட். முதல்ல இப்ப பெரியவங்க முன்னோர்கள் பாத்தீங்கன்னா எடுத்து ஆராய்ச்சி செய்யறாங்க. ஐயாவுக்கு மறைக்குதாங்க ஐயா, தெரியுதுங்களா? சரி, ரைட், ஓகே. துன்பத்துக்கு காரணம் என்னவன் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன் துன்பம் வருது, எதனால நம்மள இப்படி பாதிக்கிறோம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. அதனுடைய விளைவுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம வினைப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. தப்புமான்னு கேட்டா தப்பவே தப்பாது. எந்த செயலை செய்தாலும் அதற்கேற்ற ஒரு விளைவு வருமா வராதா? கண்டிப்பாக வந்தே தீரும். அப்ப எனக்கு இப்ப நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் ஏற்கனவே நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? போட்டு வைத்த ரோட்டின் மீது முள்ள வீசிட்டு வந்ததும் பூவை வீசிட்டு வந்ததும் திரும்பி அதே வழியில் போகும்போது எதை செய்தோமோ அதை நாம் அனுபவிப்போம். பூவை கொட்டிட்டு வந்தா திருப்பி போகும்போது சாஃப்டான பூவு, எல்லாத்துக்கும் காலில் ஏறிட்டு பாட்டில உடச்சு போட்டு வந்தா திரும்பி அதே வழியில தான் போகணும்னு மக்களுக்கு தெரியல. திருப்பி வரும்போது தான் தெரியுது, ஐயோ எனக்கு வழி ஆகுது. இதைத்தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? கண்டுபிடித்து வினைப்பதிவு தான் நான் இந்த துன்பத்திற்கும் காரணம், இன்பத்திற்கு காரணம் எதுங்க? வினைப்பதிவு தான். அழகா ஐயா புராண கதைகள் கூட சொன்னாங்க. அந்த மகாபாரத கதைகள்ல அந்த சகுனிங்கிற கேரக்டர் வரும். அது நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டருங்களா? நல்ல கேரக்டர் இல்லையா? வாழ்க்கையை உணர்த்தின கேரக்டர். இப்படிதான் வாழணும் அப்படின்னு அந்த போருக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே யாருங்க? அவரு தானே. சூதுக்கு கூப்பிட்டது யாரு? அவருதான். அது யாரு கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு? துரோணாச்சாரியா கிட்ட தான் போய் சொல்றார். முறையா பஞ்ச பாண்டவர்களை சூதாட வைக்க போறேன், அதனால அவங்கள சூதுக்கு கூப்பிடு. அவரு சொன்னாரு, நான் வாதியா இருப்பா, அதனால என்ன பண்ண மாட்டேன், நான்லாம் அப்படி கூப்பிட மாட்டேன். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சகாதேவங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட போறாங்க, நகுலன் கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி சூதாட உங்களை கூப்பிடுறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் நான் ஆட மாட்டேன், எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. இல்ல 5 பேருமே ஆடுவீங்களாமா? அப்படியெல்லாம் முடியாது, நான் வேணா என்ன பண்றேன், எங்க அண்ணன் பீமன் கிட்ட கேளு அப்படின்னு. பீமன் கிட்ட போனா பீமன் என்ன சொல்லுவாரு? எனக்கு சாப்பாடு வேணா கொடு, நல்லா சாப்பிடுறேன், ஆனா இந்த வேலையெல்லாம் வேணா எங்க அண்ணன் சகாதேவன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சகாதேவன் யாரு? அறிவாளி இல்லையா? படித்தவன், நாளும் உணர்ந்தவன். அவன் தான் சொல்றான். அவங்க கிட்ட போய் பீமன் சொல்றான், இந்த மாதிரி சூதாட கூப்பிடுறாங்க, போலாமா? டைரக்டா நம்ம கிட்டே கேட்டிருந்தா பரவாயில்ல, அது 4 பேருக்கு கை மாறி கடைசியில் உங்ககிட்ட வருது. உடனே சகாதேவன் சொல்றான், 4 பேர் இல்ல, 5ஆவதா அதுல ஒருத்தவன் வந்துட்டான்டாங்கிறான். கேக்குறாங்க, 5ஆவதா யாரு வந்தா? நம்ம 4 பேரு தானே. இல்ல, 5ஆவதா ஒரு ஆள் உள்ள வந்துருச்சு. யார் அந்த 5ஆவது ஆளு? அதுதான் விதி. அத மாத்தவே முடியாது. விதிங்கிற ஒருத்தன் வந்துட்டான், நான் சொன்னாலும் நீ கேட்கவா போற? எப்படியும் சூதாடத்தான் போற, நாட்டை அழிக்கத்தான் போற, அது வேற அழிஞ்சு போக போறது உறுதின்ட்டான். இல்லைங்களா? சொன்ன மாதிரியே நடந்ததுங்களா? அப்ப காரணம் என்ன? விதியினுடைய பயனை 5 பேரும் அனுபவித்தே தீர வேண்டும். அதுதான் விதிங்கிறத அவன் ஜோதிடம் சாஸ்திரம் அறிஞ்சவன், அதனால அவன் சொல்லிட்டான். சரி, ரைட். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? இன்ப துன்பத்துக்கு காரணம் கர்ம வினைகள் தான். சரி, ரைட். அதுக்கு இப்ப டாபிக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் தவம். தவம்னா என்னங்கய்யா?
உட்கார்ந்தே சொல்லுங்க. எதை நினைச்சாலும் ஒன்றை நோக்கி போவது தவம். சரி, ரைட், ஓகே. இப்பதான் வந்தோம், எங்களை போய் கேள்வி கேட்கலாமா? சிறப்பு சொற்பொழிவுன்னு என்ன பண்ணணும்? பேசணும், நாங்க கேட்கணும் இல்லையா? கேள்வி கேட்டாவல்ல எங்களுக்கு தெரியாது. சரி, தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, ரைட். தவம்னா என்ன? ஒன்றை நோக்கி செய்வது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நான் 2004 அறிமுக பயிற்சி எடுக்கும் போது அப்பதான் ஆகினிதம விளக்கம் நடந்துட்டு இருக்குது. தர்மலிங்கம்னு சொல்லி ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறார், ஒரு ஐயா. தவம் பழகு, நீ தேடியது உன்னை தேடும்னாரு. எத்தனையோ விளக்கம் சொன்னாரு. ஆனா கடைசியில ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சாரு. இத்தனை பாயிண்ட் நான் சொன்னதை மனசுல வச்சுக்காதீங்க. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் என்ன பண்ணுங்க, மனசுல வச்சுக்கோங்க. தவம் பழகு, நீ தேடியது உன்னை தேடும். அப்ப நம்ம தான் தேவையில்லாம தேடி போய் நேரத்தை வீண் பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில தவம் செஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது. பாபா படம் பார்த்திருக்கீங்களாங்க ஐயா? பார்த்ததில்ல. ஐயா நீங்க பார்த்திருக்கீங்க. அதுல பட்டம் இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டு ஒரு பட்டம் ஒண்ணு பறக்கும். ரஜினி என்ன பண்ணுவாரு? அந்த பட்டம் தான் வேணும்னு சொல்லி கேட்பாரு இல்லைங்களா? கேட்ட உடனே ஒரு சில மகா மந்திரம் எல்லாம் சொல்லுவார். பாபாஜி அருளிய மகா மந்திரம். அந்த மந்திரங்கள் சொன்ன பிறகு என்ன ஆகுமையா? அந்த பட்டம் கைக்கு வருமா இல்ல ஓடிருமா? கைக்கு வரும். அது உண்மையானு கேட்டா சத்தியமான உண்மை. நீங்கள் கேட்கக்கூடியது ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குதுங்க, பதிந்து கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்து சேரும். இந்த பிறவி இல்லாட்டாலும் அடுத்த பிறவியில கூட வந்துருங்கிறாங்க இல்லையா? அதற்குத்தான் என்ன செய்யணும்? நம்ம தவம் செய்ய வேண்டும். சரி, இப்ப லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப ஐயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க. ஓகே, எதனால நீங்க இயங்குறீங்க? இந்த கிளிப்பை நீங்க தானே குத்தி விட்டீங்க. ரெக்கார்ட் ஆகுமோ? அது சரி, பார்த்துதான் பேசணும் கொஞ்சம் இல்லையா? அப்படித்தான் அமர்ஜோதியில பேசணும். பேசி முடித்த வரை சொல்றாங்க, ஏனுங்க அங்க துரைசாமி ஐயா ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறாருங்கன்னு. ஏங்க அவர் தான் லீவ் நீங்க அப்படின்னு. உடம்பு மட்டும்தான் அங்க, மனசெல்லாம் தவ மையத்தில், அதனால ஆன்லைன்ல போயிட்டு இருக்குது அப்படின்னு. சரி, சந்தோஷம். உடம்புல என்ன இருந்தா நம்ம இயங்குவோங்க ஐயா? உயிர். சரி, ரைட். உயிர் இருந்தா நம்ம இயங்குவோமா? உயிர் இருந்தா இயங்கலாமாங்க? இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க போய் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க உடம்புல உயிர் இருக்குதானே? அவங்களால ஏன் இயங்க முடியல? படுத்த படுக்கையா இருக்கிறாங்களே. அப்ப என்ன வேணும்? உடம்புல என்ன வேணுங்க? எனர்ஜி வேண்டும். அந்த எனர்ஜி எப்படி வந்தது? அந்த லாஸ்ட்ல எனர்ஜி எப்படிங்க வந்துச்சு? உட்கார்ந்தே சொல்லுங்க. தவம் செஞ்சாலும் வரும், சாப்பிட்டாலும் வரும். காற்று, நீர், கோள்களில் இருந்தாலும் என்ன ஆயிட்டு இருக்குது? வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இயங்கிக் கொண்டிருக்கிறேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்குள்ள என்ன இருக்குது? எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி தான் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய உடம்புக்குள்ள எப்படி எனர்ஜி வந்தது? காற்றில் இருந்து, நீரில் இருந்து, கோள்களில் இருந்தாலும் என்னாச்சு? எனக்கு எனர்ஜி வந்துச்சு. சரி, ரைட். இப்ப சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டதுனாலதான் மேக்சிமம் நம்ம உடம்புக்கு என்ன வருதுங்கய்யா? எனர்ஜி வருது. ஐயா கிட்ட கேட்போம், வேணாம், அனுபவம் கொஞ்சம் அதிகம் சொல்லிடுவாரு. இங்க பெண்கள் சைட்ல கேட்போம், சாப்பிட்டா எப்படிங்க எனர்ஜி வருது? சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேணா தெரியும், சரியா? அதுல விட்டமின் இருக்குதா, புரோட்டீன் இருக்குதா, எது எங்களுக்கு ஏதோ செய்யணும்னு தோணுச்சு, சீப் அண்ட் பெஸ்டா வித்தாங்க மளிகை கடையில காய்கறி, அதை வாங்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்களே. இப்ப ஒரு கத்திரிக்காய் இருக்கு. கத்திரிக்காய்க்கு இங்கிலீஷ்ல என்னமா? வெரி குட், எக்ஸலண்ட். எத்தனாவது? 7th. எந்த ஸ்கூல்? ஓ, ஹை ஸ்கூல் இங்க. ரைட், ஓகே, ரைட், ஓகே. இப்ப அந்த பிரிஞ்சால், அந்த கத்திரிக்காய் இருக்குது. நல்லா கவனிங்களா. அந்த கத்திரிக்காய் பார்த்தாதான் கத்திரிக்காயா இருக்குது. அதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். நம்ம தவம் செய்யறோம். தவத்துக்கு முன்னால என்ன சொல்றோம்? நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின.
அப்ப அந்த கத்திரிக்காய் செடியை சுத்தில என்ன இருக்குங்க? தெய்வீக மகா சக்தி தான் இருக்குது. அந்த தெய்வீக சக்தி அந்த செடி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி உரியுது, அப்சர்வ் பண்ணுது. அதை நல்லா அப்சர்வ் பண்ணி நிலத்துல இருந்து தண்ணி எடுத்துக்குது, சூரியன்ல இருந்து வெளிச்சத்தை எடுத்துக்குது. அதான் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஒளிச்சேர்க்கை. அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுங்க? அது தனக்கு வேணுங்கிற அந்த ஸ்டார்ச்சை உற்பத்தி பண்ணி தனக்குள்ளே சேர்த்து வைக்கிறது. எந்த இடத்துல சேர்த்து வைக்கினா ஒரு குறிப்பிட்ட லெவல் முடிய வளரும். அதுக்கு மேல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பூ பூக்க ஆரம்பிக்கும். பூ பூத்த பிறகு என்ன பண்ணுது? அந்த பூக்களிலே சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். இப்ப பூவில் அந்த தெய்வீக சக்தியை சேர்த்து வைக்க பூ என்னவாங்கய்யா மாறும்? காயாக மாறுகிறது. கொஞ்ச நாள் போக போக இத்தினூன்று இருக்கிற கத்திரிக்காய் என்ன ஆயிட்டே போகும்? பெருசாயிட்டே வரும். இவ்வளவு பெருசுக்கு வந்துடும். வந்த பிறகு என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம பொரிச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். இப்ப தெய்வீக சக்தி தான் என்னவா மாறி இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்களே. அது கத்தரிக்காய், ஆனால் உண்மையில் அது என்ன? தெய்வீக சக்தி. அந்த தெய்வீக சக்தி தான் எனக்குள்ள என்ன இருக்கு? கத்தரிக்காய் தான். உள்ளுக்குள்ள வடிவம் தான் உள்ள போய் எனர்ஜியா மாத்துது. நான் ஏன் சாப்பிடுறேன் அப்படின்னா தெய்வீக சக்தி நேரடியாக உறிஞ்ச எனக்கு தெரியாது, உறிஞ்ச முடியாது. 20 to 30% ஆற்றல் மட்டும்தான் நம்ம உடம்பு என்ன பண்ணுங்க? நேரடியாக உறிந்து கொள்ளும். அதுக்கு மேல உரியுமானா உரியாது. நம்ம மீதி 70% எங்கிருந்து எடுத்தாகணுங்க? உணவுகளில் இருந்து மட்டும்தான் எடுத்தாக வேண்டும். அப்ப கத்தரிக்காய் வந்து தயாரிச்சு வச்சிருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பொரிச்சு அதுக்கு ஒரு நன்றி சொன்னோமா? என்னைக்காச்சும் நன்றி சொல்லி இருக்கோமா? அதெல்லாம் மனசுல நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பெட்ரோல் போட்டா கூட பெட்ரோல் போடுறவங்கள நன்றி இல்லையா? அப்ப அது தயாரிச்சு வச்சிருக்கிற அந்த தெய்வீக சக்தியை எடுத்து நான் சாப்பிட்றேன். அதனால என் தெய்வீக சக்தி உடம்புக்குள்ள வந்துருச்சு, நான் இயங்குகிறேன். கரெக்டுங்களா? சரி, ரைட். இப்ப நல்லா கவனிங்களே. இப்ப உடம்பு எப்படி இயங்குதுன்னு பாருங்க. சாக் பீஸ் இருக்காங்க, வரைஞ்சு காட்டிடும். ஏற்கனவே காயகல்பம் எடுத்திருக்கீங்களா? எல்லாருமே எடுத்திருக்கீங்க. யாராச்சும் யாரோ புதுசா 2 பேர் வந்தாங்கன்னாங்களே. ஓ, புதுசா வந்தவர் தான் ஆன்சரே பண்ணாரா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க என்னுடைய உடம்பு எப்படி இயங்குதுன்னு. ரஃபா வரையுவேன், புரிஞ்சுக்குங்க. இதான் உடம்பு, சரிங்களா? இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னுடைய உடம்பு எப்படி இயங்குது அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம் இருக்கா? மூலாதாரத்துக்குள்ள என்ன இருக்குதுங்கம்மா? உயிர் சக்தி, வித்து எல்லாம் இருக்குங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கப் மாதிரி இருக்கும். இந்த கப் தான் வித்து பைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க வித்து பைன்னு ஒன்னே கிடையாதுங்க. ஒரு சில பேராசிரியர் சொல்லுவாங்க வித்து பைன்னு ஒன்னே கிடையாது. சரி, அப்ப வித்து வெளியேறும் போது அப்ப எதில் இருந்து வருது? சிறுநீர் பைங்கிற அங்க ஒண்ணு இருக்கிறதுனாலதான் யூரின் வருது. வித்து பைங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் என்னதுங்க? வித்தே வருகிறது. அப்ப இது ஃபுல்லா என்ன இருக்குது? வித்து பையில என்னங்கம்மா இருக்குது? வித்து இருக்கிறது. அடுத்து பிராஸ்டேட் சுரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த வித்து திரவத்துக்கு பக்கத்தால அந்த பால் 2 பால்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதான் என்னதுங்க? பிராஸ்டேட் சுரப்பின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுக்குள்ளதான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கும். பலாயிரம் கணக்கான கோடி உயிரணுக்கள் என்ன பண்ணுது? இருக்கிறது. இப்ப நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சப்த தாதுக்களா மாறுதுங்களா? தாதுக்களா மாறி என்னவா மாறுது? 7வது தாதுவா வித்தாக மாறி இந்த வித்து திரவம் இங்க வந்துரும். வித்து திரவம் உற்பத்தியாக எத்தனை நாள் எடுத்துக்கோங்கம்மா? 48 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. சரி, ரைட். இதுக்குள்ள உயிர் சக்தி இருக்குது பாத்தீங்களா? இந்த உயிர் சக்தி எதுல உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 5 சுரப்பி இருக்கா? இந்த நாளமில்லா சுரப்பிகள் வழியாக உயிர் சக்தி வரும்போது, அதாவது ஆற்றல் காந்த சக்தி வரும்போது என்னவா மாறும்னு கேட்டீங்கன்னா உயிர் துகளாக மாறி இங்க வந்து செஞ்சிடும். இது உருவாக எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? 10 to 12 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். காயகல்பத்தில் சொல்லியிருப்பாங்க 12 நாட்கள் உயிர் சக்தி உருவாகும் இல்லையா? 700 கோடி உயிரணுக்கள் உருவாகும். 600 கோடி வெளியே போனாலும் 2 வாரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி இருப்பாங்களாங்கய்யா. அப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பத்தியா எவ்வளவு நாள் எடுத்துக்குதுங்கய்யா? 12 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். 10 முதல் 12 நாட்கள். இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குது?
வித்து இருக்குது, இதுக்குள்ள என்ன இருக்குது? ஓஜஸ் இருக்குது, அதாவது உயிர் துகள் இருக்குது. இந்த வித்துக்குள்ள என்ன இருக்குது? நல்லா கவனிங்க. வித்து எப்படி உருவாச்சு? சாப்பிட்டதால வந்தது. அந்த சாப்பிட்டது உணவு எது? தெய்வீக மகா சக்தி தான் உணவு. அப்ப இந்த வித்துக்குள்ள என்ன இருக்குதுங்க? தெய்வீக மகா சக்தி இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத தெய்வீக மகா சக்தி. இப்ப இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரணுக்கள் உள்ள போய் சார்ஜ் ஏற்றி இந்த தெய்வீக சக்தியை தான் உடம்பு முழுக்க கொடுத்துட்டு வரும். ஓகேங்களா? உயிர் என்ன வேலை பண்ணுது? வித்துக்குள்ள மூழ்கி அந்த தெய்வீக மகா சக்தியை சார்ஜ் ஏற்றி உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ட்ரில்லியன் செல்களுக்கும் எனர்ஜி கொடுத்துட்டு வரும். அப்படி வரும்போது எனர்ஜி தீந்துருச்சு, என்ன பண்ணும்? மறுபடியும் இவ்வளவு டோப்பிங் ஆகும், மூழ்கும். தமிழ்ல சொன்னா மூழ்கி மறுபடியும் சார்ஜ் ஏற்றி என்ன பண்ணுங்க? இந்த உடலுக்கு தேவையான ஆற்றலை வித்தில் இருந்து எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணுது? உயிர் சக்தி செய்து கொண்டிருக்கிறது. சரி, ரைட். இப்ப அந்த வேலை மட்டுமா பண்ணுது? இன்னொரு வேலை என்ன பண்ணுதுன்னா, அந்த உயிர் என் உடம்புல செல்களுக்கு சார்ஜ் கொடுக்கல, என்னை ஸ்கேன் செய்யும். இப்ப என்ன ஸ்கேன் செய்தா? மிஷின் எல்லாம் இன்னைக்கு ஸ்கேன் செய்துங்களா? அந்த மாதிரி இந்த உயிர் துகளும் என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல ஒரு வெட்டுப்பட்டிருந்தா அந்த வெட்டையும் ஸ்கேன் பண்ணும். இந்த இடத்துல தழும்பு இருந்தா தழும்பையும் ஸ்கேன் பண்ணும். அப்ப நான் பார்க்கிறது, பேசுறது, பிடிக்கிறது எல்லாம் எங்கேங்கயா இருக்குது? எங்கேங்கயா பதியுது? கருமையத்துல பதியுதா? மூளையில பதியுது, ரைட்டு லெப்ட். அங்க என்ன புள்ளி வடிவுல பதியுதுங்களா? இப்ப உயிர் சக்தி மூளைக்கும் சார்ஜ் கொடுக்குமா? மூளைக்கும் சார்ஜ் கொடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணும்னா, அந்த மூளையில எதெல்லாம் பதிஞ்சிருந்ததோ அதை ஸ்கேன் செஞ்சு அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து விடும். அப்ப எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் சார்ஜ் இறங்கி போனா எதுக்குள்ள மூழ்கும்? இதுக்குள்ள மூழ்கி சார்ஜ் ஏற்றும் போது இதுல கரைச்சு விட்டு விடும். அப்புறம் இந்த வித்துல என்னெல்லாம் இப்ப இருக்குது? என்னுடைய உடலினுடைய அமைப்பு இங்க இருக்கா? ஏன்னா என் உடம்பு எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணது இதுக்குள்ள பதிஞ்சிருக்கும். நான் 5 புலன்கள் வழியாக அனுபவித்த அத்தனை அனுபவ பதிவும் மூளையில் இப்ப இருக்காது, நேரா எங்க வந்துடுச்சுங்க? வித்துவிற்கு வந்து விட்டது. என்னுடைய உருவம், என்னுடைய குணம், நான் அனுபவிச்ச அனுபவம் அத்தனையும் எதுக்குள்ள இருக்குதுங்க? இந்த வித்திற்குள் இருக்கிறது. இப்ப நான் வித்தை வெளியேற்றும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வித்து இப்ப வெளியே போகும்போது சார்ஜ் ஏற்றிட்டு இருக்குமா? சார்ஜ் ஏற்றிட்டு இருந்த உயிரணுக்களும் சேர்ந்து தானே வெளியே வரும். அப்படி வெளியே வராதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 600 முதல் 700 கோடி உயிரணுக்கள் வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க, 1 டீஸ்பூன் அளவு. அப்ப வெளியேறும் போது அது கூட வித்து சேர்ந்து வெளியே போகுது, உயிரணுவும் சேர்ந்து வெளியே போகுது. இதிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை யார மாதிரி இருக்குங்க? இந்த வித்து எது பதிஞ்சு வச்சிருக்குதோ அதை பொறுத்துதான் அந்த குழந்தையினுடைய அழகு, அறிவு, தன்மை, குணம் அத்தனை எதை பொறுத்துங்கய்யா? அந்த வித்தை பொறுத்தது. வித்து எதை பொறுத்தது? நான் சாப்பிட்ட உணவை பொறுத்தது. சரிங்களா? சாப்பிட்ட உணவு, என்னுடைய குணம் எல்லாமே எதுல பதிவாக இருக்குதுங்க? இதுதான் பதிவாக இருக்குது. இது நல்லா இருந்துச்சுன்னா பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குங்க? நல்ல குழந்தையாக இருக்கும். திருமணத்துக்கு முன்னாலேயே ஒருத்தவங்க யோகாக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க மதிவானன்னு ஒருத்தவன் இருந்தா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்துட்டா. இப்ப அவனுக்கு எப்படி குழந்தை பிறந்து இருக்கும் இல்லையா? அந்த குழந்தை இப்ப எப்படி இருக்குங்க? எப்படி இருக்குது? அழகா இருக்குது. காரணம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்துட்டதனால அந்த வித்து என்ன ஆயிருச்சுங்க? தூய்மைப்பட்டதனால் வரக்கூடிய குழந்தை தூய்மையாக இருக்கிறது. அப்ப என்னுடைய அத்தனை காரணத்துக்கும் யாரு? இந்த வித்து தான். நான் தான் வித்து. சரிங்களா? நான் வித்துல இருந்து தான் வந்தேன், எங்க அப்பாவினுடைய வித்துல இருந்தா வந்தேன். என்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் யாரை சார்ந்ததுங்க? என்னுடைய அப்பாவை சார்ந்தது. அவர் புண்ணியம் பண்ணி இருந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருந்தா எனக்கு நல்லது நடக்கும். அவருக்கு யாரு? அவருடைய தந்தை. அவருடைய தந்தை. இப்படி போய்கொண்டே இருக்கிறது. அப்ப என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் யாது? இந்த வித்து திரவம். சரி, ரைட். இப்ப இந்த வித்து திரவத்தை எப்படி சுத்தம் செய்வது? நல்லா கவனிங்களேன். இப்ப ஒரு சொம்பு டிச்சு தண்ணி இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு சொம்பு டிச்சு தண்ணியை இப்ப ஐயா கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை சுத்தம் பண்ணி தர சொல்லி ஐயா கிட்ட நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு அண்டா தண்ணியை நான் கொடுக்கறேன். சரிங்களா?
நீங்க என்ன பண்ணும், அந்த டிச்சு தண்ணிய சுத்தம் பண்ணும். எப்படிங்க சுத்தம் பண்ணுவீங்க? துணியில வடிகட்டிட்டு சுத்தம் பண்ணிடலாமா? அந்த சொம்பை நீங்க தொடக்கூடாது. எப்படி பண்ணுவீங்க? சொம்புக்குள்ள டிச்சு தண்ணி இருக்குது, எப்படிங்க சுத்தம் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லிடுறீங்களே. ஆமா, அப்படியே வச்சுட்டா அதுவே சுத்தமாயிருமா? புழு பிடிச்சு போகுமா இல்லையா? என்ன பண்ணும்? பாத்தீங்களா, சொல்றாரு பாருங்க. மைக்க மாட்டையிலேயே நினைச்சேன். பக்கத்தால் இருக்குது ஒரு அண்டா தண்ணி, அந்த தண்ணி எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? சொம்பு தண்ணியில ஊத்திட்டே இருந்தேன்னு சொன்னா அந்த சொம்பு இருக்கிற டிச்சு தண்ணி எல்லாம் என்ன ஆயிருங்க? அது வெளியே வந்துடும், சுத்தமாயிரும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுங்க, உரண்டா தண்ணி உள்ள ஊத்தும் போது அந்த ஸ்மெல்லு போயிரும். இப்ப அதை குடிக்கிற அளவுக்கு சுத்தமாயிருமா? அதே மாதிரிதான் நான் தவம் செய்கிற பொழுது என்ன ஆகிறது? இப்ப ஆகினி தவம் செய்றீங்க. இப்ப ஐயா கிட்ட கேட்போம், ராஜகோபால் ஐயா தாங்கய்யா, நல்லா ஐயா தவம் பண்ணிட்டாரு. இப்ப ஐயாக்குள்ள என்ன வந்துருச்சு? தெய்வீக இங்க வெயிட்டா இருக்குது பாத்தீங்களா? தவம் செய்யறதையே இந்த இடத்துல என்ன ஆகுமையா? வெயிட்டா மாறுதுங்களா? எடை கூடுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியிருக்கக்கூடிய தெய்வீக சக்தி உங்களுக்குள் வந்து விட்டது. அதுதான் இந்த இடத்துல என்னவா இருக்குதுங்க? எடை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது. சரி, ரைட். இப்ப இந்த தெய்வீக சக்தியை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆகினி தவம் செய்யும் போது என்ன ஆகுங்க? இந்த இடத்துல தெய்வீக சக்தி உள்ளே நிரம்பி வந்து விடுகிறது. சரி, ரைட், ஓகே. இப்ப ஐயா வந்து சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். சம்பாதிச்சுட்டே போறீங்க, எங்கெங்க ஐயா போடுவீங்க? சேமிப்பு எங்க பண்ணுவாரு? பேங்க்ல கொண்டு போய் போடுவார் இல்லைங்களா? எவ்வளவு வேணாலும் பேங்க்ல போட்டு வைக்கலாம். வீட்டுல வைக்க முடியுமா? இன்னைக்கு பேங்க்லயும் பார்த்துதான் வைக்கணும். ஓடிபிக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகுங்க? எங்க வீட்டுக்கு ஏத்துமே அப்படித்தான் ஒரு லேடிஸ், ஓடிபி ஏதோ வந்திருக்குது பார்த்து சொல்லுன்னு. நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கக்கா, தப்பா போயிடும், உனக்கு வாய் வயிறு எரியுது, அதனால நீ சொல்லலன்னுச்சு. சரி கொண்டான்னு சொல்லி வாங்கி அவனுக்கு சொல்லிட்டா. 35,000 அடுத்த செகண்டே போயிருச்சு. போச்சா? எதுக்கு நீ சொன்ன? இல்லப்பா அவன் ஏதோ பணம் வருன்னா ஏதோ வந்திருக்குதுன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப நல்லா கவனிங்க. நல்லா தவம் செய்ய 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 தெய்வீக சக்தி எனக்குள் வந்து விடுகிறது. இப்ப அதை நான் பயன்படுத்தணுமா இல்லையா? அதுதான் என்ன பண்றேங்க, சாந்தி தவம் செய்ய வேண்டும். நான் தவம் செஞ்சா இங்க வந்துதான் நிக்கும். அதை எப்ப நான் அனுபவிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்களே, அந்த தெய்வீக சக்தி இங்க இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி சாந்தி பண்ணும்போது என்ன ஆகுங்க, கீழே வந்துருமா? அப்ப கீழே வரும்போது இந்த வித்துக்குள்ள என்ன ஆயிருங்க, தெய்வீக சக்தி நிறைஞ்சு போயிரும். இப்ப நல்லா கவனிங்களே, நான் சாப்பிட்டு வித்து சக்திக்குள்ள தெய்வீக சக்தி வந்தது. இப்ப நான் தவம் செஞ்சாலும் என்ன ஆகுங்க, தெய்வீக சக்தி. இப்ப சாப்பிட்டு வரக்கூடியது எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்குமா? தூய்மையா இருக்காது. ஏன்னா அது ஹைபிரிடா இருக்கலாம், பூச்சிக்கொல்லி களைக்கொல்லின்னு மருந்து தெளிச்சிருக்கலாம் இல்லைங்களா, எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் தவம் செஞ்சு வரக்கூடிய தெய்வீக சக்தி எப்படி இருக்குங்க, 100% பியூராக இருக்கும். அப்ப நான் சாந்தி தவம் செய்யும் போது என்ன ஆகுங்க, தெய்வீக சக்தி உள்ள வர என்னுடைய கர்ம வினை பதிவு எதுல பதிஞ்சிருக்குது, வித்தில் பதியுது இல்லைங்களா. அப்ப அந்த வித்து சுத்தமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க, சுத்தமாகி விடும். அப்ப ஏன் தவம் செய்யறோம்? தவம் செஞ்சா என்ன ஆகுது, என்னுடைய வித்து தூய்மை அடைகிறது. வித்து தூய்மை அடைந்தால் நான் தூய்மை அடைந்து விடுவேன். வெறும் ஆகினை மட்டும் பண்ணா பத்தாது, என்ன தவம் பண்ணுங்க, சாந்தி தவம் செய்கிற பொழுது அந்த தெய்வீக மகா சக்தி எப்படி அந்த டிச்சு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது வெளியே போக 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 நல்ல தண்ணி உள்ள வர சுத்தமாச்சோ, அதே மாதிரி இந்த வித்து சக்திக்குள்ள நம்ம சேர்த்தி வச்ச அந்த தெய்வீக சக்தி கொண்டு போய் தள்ள அந்த வினைப்பதிவு அமுங்கி போயிரும். அது அமுங்கி போச்சுன்னா என்ன ஆகுங்க, எனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதனாலதான் சொன்னாங்க, தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார். அதனாலதான் வாரத்துக்கு 7 நாள்ல ஒரு 3 நாளாச்சும் என்ன பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க, தவம் செய்யுங்கள். நீங்க 7 நாளும் செய்யாட்டாலே பரவாயில்ல, குறைஞ்சது எத்தனை நாள் செய்யணுங்கய்யா, ஒரு 3 நாளாச்சும் செய்யுங்க. ஆனா கம்பல்சரி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி அஸ்வினி முத்தர ஒரு 5 முறை பண்ணி ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிச்சீங்கன்னாவே போதும். நீங்க செய்து வைத்த அந்த தவாற்றல் எல்லாம் என்ன ஆயிருங்க, போய் அந்த வித்தில் கலந்து சுத்தமாக மாறிவிடும். அப்ப நான் செய்த பாவ புண்ணியங்கள் எதுல இருக்கு,
வித்தில் இருக்கிறது. அந்த வித்தில் இருக்கிறதா கரைஞ்சிருச்சு. சில பேர் சொல்லுவாங்க, எப்பா நீ வேற யோகா கிளாஸ் கொண்டுதாயா பிரச்சனை எச்சாயி போச்சு இல்லைங்களா, 1க்கு 2 நடந்துட்டு இருக்குது, முதல்லையாச்சும் பரவாயில்ல நல்லா இருந்தது, இங்க வந்து எச்சாயி போச்சு பிரச்சனை இல்லைங்களா. அப்ப காரணம் என்ன? நான் 1 வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருக்கிறேன், ஆனா தவம் கரெக்டா தான் பண்ற. நீயாச்சும் 3 நாள்ங்கிற, நானெல்லாம் 7 நாளும் பண்றேங்க வந்தம்மா, நானெல்லாம் 7 நாளும் பண்ற, ஆனா எங்க பையனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. தவத்துல வேற வாழ்க வளமுடன் வார்த்தை சொல்றீங்க, பையனுக்கு 35 வயசு ஆகுது, நானும் 1 வருஷமா பையனை வாழ்த்திட்டே தான் இருக்குது. ஒரு பொண்ணு முதல்லையாச்சும் பொண்ணு வந்துட்டு இருந்தது, இப்ப அது நின்று போச்சுங்குது. முதல்லையாச்சும் பொண்ணு வந்துட்டு போக இருந்தது, ஏதோ மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது, ஏதோ வருது, ஏதோ ஒண்ணு கிடைக்குன்னு, இப்ப அதுவும் போச்சுப்பா. காரணம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்களே, நான் செய்த பதிவு எனக்குள் மட்டும்தான் பதியுதா? என்னுடைய செல்கள், என்னுடைய வித்து, என்னுடைய மூளை எல்லாத்திலையும் பதிஞ்சது. இப்ப நான் தவம் செஞ்சு என்னோட உடம்பு கிளியர் பண்ணிட்டேன். மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன தெரியுங்களா? எங்கீங்க பதியுது? வான்காந்தத்தில் பதிகிறது. அதை எப்படி சுத்தம் செய்வது? இப்ப நான் தவம் செஞ்சுட்டேன், ஓகே. தவம் செய்ததால் என்னாச்சு? என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் விடுபட்டு விட்டது, நான் சுத்தமாகி விட்டேன், எல்லாம் ஆகிவிட்டேன். ஆனால் ஸ்பேஸில் இருக்கிறது எப்படி சுத்தம் செய்வது? அதற்குத்தான் சொன்னார்கள், தர்மம் செய். நீங்கள் தர்மம் செஞ்சா என்ன ஆகுங்க? ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அழிஞ்சு போகும். அந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நெருங்க விடாம தடுக்கும். அதுல வேற ஒருத்தவர் சொன்னாரு, ஏனுங்க தானம்னா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்னு. ஐயா கூட அசால்ட்டா சொன்னாரு இல்லைங்களா, அழகா சொன்னாரு. நீயா போய் தேடி கொண்டு போய் கொடுத்தா அது தர்மம், கேட்டா கொடுத்தா தானம்னு இல்லைங்களா. அப்ப அன்னதானத்துக்கு பேரு என்ன? அன்னத்தை என்னங்கய்யா சொல்றோம், அதான் அங்க கேட்போம். இதோ இவரு கேட்ட அன்னத்தை பண்ணும்போது என்னங்கய்யா பண்றோம்? தானம் தானே பண்றோம். அவங்க கேட்டு போய் கொடுக்கறோமா, கேட்காமையே கொடுக்கறோமா? கேட்காமையே கொடுக்கறோம். அப்ப அதுக்கு பேர் அன்ன தர்மம் தானே சொல்லணும். ஏங்கய்யா அதுக்கு பேர் என்னங்கய்யா? அன்ன தர்மமா அன்ன தானமா? ஊரே போட்டு பாருங்க, 4 நாளைக்கு எங்க கோயில் திருவிழா, அன்னதானம் வேற போட போறாங்க, ஊரே சாப்பிடத்தான் போகுது. நம்ம தேடி போய் தான் கொடுக்கறோமே, அப்படியான்னா அது உண்மைதான். ஐயா சொன்னது உண்மைதான். தேடி போய் கொடுத்தால் தர்மம், தேடி வந்து கேட்டு கொடுத்தால் தானம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அன்னம் என்பது தானத்தில் தான் சேரும். என்ன காரணம் அப்படின்னா, நல்லா கவனிங்களே, தானம் என்று சொன்னால் தன்னை விட மேலானவர்களுக்கு செய்யக்கூடியது எல்லாம் தானத்தில் சேரும். தன்னை விட கீழானவர்களுக்கு செய்வது தர்மத்தில் சேரும். கீழானவர்கள்னா ஜாதி மதத்தால கிடையாது, தன்னுடைய வாழ்வாதாரத்திலே கீழ்மையான இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள குறிப்பிடுறாங்க. அப்ப அன்னதானம் சாப்பிட வர்றவங்க ரிச், வசதியானவங்களும் வருவாங்க, அன்னதானம் சாப்பிடுறது லோ பீப்புளும் வருவாங்க. அப்ப யார் வேண்டுமானாலும் வரலாம். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன வச்சாங்க? அன்னதானம் என்று வைத்தார்கள். அப்ப தன்னை விட மேலானவர்களுக்கு செய்வது எல்லாம் தானம், தன்னை விட கீழானவர்களுக்கு செய்வது தர்மம். ஒரு பசுமாடை வாங்கி கொடுக்கிறது, ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுத்து எல்லாம் தானம் செய்வதை விட ஒரு இல்லாதப்பட்டவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலே தர்மம். ஒரு கர்ச்சீப், ஒரு துண்டு வாங்கி கொடுத்தாலே தர்மம் தான். சரிங்களா? தானத்துக்கு தர்மத்துக்கு இன்னொரு வேறுபாடு இருக்கு. தானம் செஞ்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் அழியும். தானம் செஞ்சா என்ன ஆகுமா? கர்ம வினைகள் அழியும். புண்ணியம் வருமானா? புண்ணியம் வராது, ஆனா கர்ம வினைகள் அழியும். ஆனால் தர்மம் செய்கிற பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கர்ம வினைகளும் அழியும், புண்ணியமும் வந்து சேரும். என்னுடைய கடனும் அடையப்படுது, அதுவும் அக்கௌண்ட்ல வச்சா சேவிங்ஸும் இருக்குது. அப்ப புண்ணிய பதிவு வந்து சேர்கிறது. கர்ம வினை என்பது என்னை நோயிலிருந்து தாக்க விடாமல் தடுக்கும், அதாவது நோய் வந்து தாக்காம தடுக்கும். புண்ணிய பதிவு என்ன பண்ணுங்க? அதை அப்படி தடுத்து நிறுத்தி இனிமேல் நோய் வராது, இது வர விடாது. அப்ப செஞ்ச பதிவுகள் போகணும்னா என்ன பண்ணும்? தானம் செய்ய வேண்டும். தர்மம் செய்தால் ரெண்டுமே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? தர்மம் செய்ய வேண்டும். ஒரு ஊர்ல என்னாச்சுன்னா, ஒரு கணவன் மனைவி, வயதான கணவன் மனைவி, அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அவங்களுக்கு தேவையான தட்டு, பாத்திரம், சும்மா ஒரு 5-6 தட்டு,
ஒரு சொம்பு கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே மூட்டையை கட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்றாங்க, ஒரு காட்டுக்குள்ள. அதுல ஒரு பாறையாட்டு இருக்குது, பெரிய பாறை. அது மேல உட்கார்றாங்க. மேல வந்து ஒரு மரம் ஒண்ணு இருக்குது, மரத்து நிகழ்ல உட்கார்ந்துக்கிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, இவங்க மட்டும்தான் தம்பதியரா இருக்காங்க. இப்ப அந்த வழியா என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயசு தான் இருக்கும், ஒரு 16-17 வயசு பையன் என்ன பண்றான்னா, ஒரு 50-60 ஆடை மேய்ச்சிட்டு போறான். மேய்ச்சிட்டு போறவன் போயிட்டான், இவங்களை பாக்குறான். பார்த்த உடனே மனசுக்குள்ள நினைச்சிட்டே போறான், என்னடா இது, யாரோ புதுசா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களேன்ட்டு. சரி பரவாயில்ல, அரப்பாவன் ஏதோ போயிருப்பாங்களா, இந்த ஊருக்கு யாருமே வரமாட்டாங்களே, யாரா இருக்கும், சரி போயிடறான். மேய்ச்சி முடிச்சுட்டு சாயங்காலம் திரும்பி போகும்போது பார்த்தா அவங்களே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு டவுட், என்னடா இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, ஏதோ கையில பாவம் ஏதோ மூட்டை இருக்குது அப்படின்ட்டு போயிடுறான். அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த பாட்டியும் தாத்தாவும் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு டவுட், இவன் போய் கேட்கறா, இப்ப ஏனுங்க பாட்டி நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? இல்லப்பா, நாங்க வீட்டை விட்டு வந்துட்டோம், எங்களுக்கு வேற எங்க போறதுன்னு தெரியல, நாங்க மரத்தடியா இருந்துச்சு அதான் கலப்புல உட்கார்ந்துட்டோம். சரி சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிடல. உடனே என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோட பாலை கறந்து அந்த சொம்ப கொண்டான்னு சொல்லி வாங்கி என்ன பண்றான், கறந்து இந்தா குடி. உடனே வந்து அவங்க குடிக்கிறாங்க, நல்லா டேஸ்டா இருக்குதுன்னு சொல்லி போட்டு குடிக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு சொம்பு கறந்து தாத்தாவுக்கு கொடுக்குறான், ரொம்ப நன்றிப்பா சரின்னு சொல்லி போட்டு போறான். திருப்பி வரும்போது என்ன பண்றாங்க, 2 சொம்பு கறந்து கொடுக்குறான். இப்படியே கொடுத்துட்டே இருக்கிறான், நாள் போயிட்டே இருக்குது. உடனே ஒரு நாள் இவனுக்கே ஒரு டவுட் ஆகி போச்சு, சரி கொஞ்ச நாளைக்காச்சும் கூட உட்கார்ந்து பேசுவோம், பெருசுகளுக்கு ஏதோ பொழுது போட்டும், மனசுல இருக்கிற பாரமாச்சும் குறையும் சொல்லிட்டு என்ன பண்றான், உட்கார்ந்து கேட்கிறான், ஏனுங்க வாட்டி இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு குடும்ப குழந்தை இல்லையா, நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? உடனே அந்த அம்மா சொல்லுது, குடும்பம் குட்டி எல்லாம் இருக்குது, என்ன பண்றது, அவங்க எல்லாம் சரியில்லை, அதனால நான் தனியா வந்துட்டேன். சரி வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க போலாம், நான் தனியா தான் இருக்கிறேன், நான் எல்லாம் வரலப்பா, நான் இங்க ஒருத்தவனை பார்க்க வந்தா, சரி கையோட பார்த்துட்டு போயிடுறோம். இங்கயா, இங்க யாருமே இருக்க மாட்டாங்களே பாட்டி. உடனே சொன்னா, அட நீ வேற, நரசிம்மன் இங்கதான் ஒருத்தவன் இருக்கிறா, நான் அவனை பார்க்காம நான் போக மாட்டேன், நான் வேணா பார்த்துட்டு வேணா வர்றேன். உடனே வந்து சொல்லி இருக்கிறா, பாரு பாட்டி, 10 வருஷமா எனக்கு தெரிஞ்ச 6-7 வயசுல இருந்து நான் ஆடு மாடு ஓட்டிட்டு இருக்கிறேன், இந்த காட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, என்ன மீறி அவ்வளவு பெரிய ஏக்கரு, யாரும் வரமாட்டாங்க, பயந்துக்குவாங்க, நான் மட்டும்தான் போவேன், சாயங்காலம் திரும்பி போயிருவேன், நரசிம்மன் யாருமே இல்லையே. உடனே அந்த தாத்தா பாட்டி சொல்லி இருக்கிறாங்க, இல்ல தம்பி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு தான் நான் வருவேன். சரி எப்படி இருக்கிறான்னு சொல்லு, நான் என்ன பண்றேன், போய் தேடி பார்த்து கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுது, மனுஷ உடம்பு சிங்க தலை. உடனே அவன் கேட்டா, ரைட்டு, ஏட்டா ஊட்ட விட்டு முடுக்குனுச்சுங்கன்னு இப்பதான் தெரியுது இல்லையா, மகன் ஊட்ட விட்டு ஏன் முடுக்குனான்னு இப்பதான் தெரியுது. மனுஷ உடம்பு சிங்கத்தலை ஏதாச்சும் இருக்குமா, ஏன் பாட்டி இப்படி லூசாட்ட உளர்ற? உடனே தாத்தா கேட்டுக்கிறாரு, விநாயகன் யாருப்பான்னு. விநாயகர் யாரு, மனுஷ உடம்பு யானை தலை. அப்ப விநாயகன் இருக்கும்போது ஏன் நரசிம்மன் இருக்க மாட்டானா? சரி நான் வேணா போய் பாக்குறேன் போ அப்படின்னு சொல்லி போட்டு நேரா என்ன பண்றான், காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள போய், டேய் நரசிம்மா வாடா, இங்க பெருசு உட்கார்ந்துட்டு இருக்குது, வரமாட்டையா நீ, அதான் வந்து தொலைவிட்டு இருக்கிறாங்களா வா அப்படின்னு. நரசிம்மன் வந்துட்டான். உடனே கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் பாட்டி கிட்ட காட்டுறா, இதா நரசிம்மனை கேட்டியா வந்துட்டான் பாருன்னு. உடனே உங்களுக்கு ஆச்சரியம், என்னப்பா உட்காந்து மாச கணக்குல நாங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க கூப்பிட்டு வராத நரசிம்ம நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டானே ஐயா, எனக்கெல்லாம் தெரியாது, கூப்பிட்ட வந்துட்டா அப்படின்னு. அப்பதான் நரசிம்மர் சொல்றா, நீங்கள் தவம் செய்தீர்கள், நான் வர்றதுக்கு டிலே பண்ண, அவன் என்ன பண்ணான், தர்மம் செய்தான், தேடி வந்து தர்மம் செஞ்சா, அதனாலதான் கூப்பிட்ட உடனே வந்துட்டா. அது இன்னொன்னு, அவனுக்காகவா கூப்பிட்டா, யாருக்காக கூப்பிட்டா, அடுத்தவனுக்காக கூப்பிட்டா, அதனாலதான் நான் கூப்பிட்ட உடனேயே வந்துட்டேன். அந்த அளவுக்கு தர்மம் என்பது மிக மிக சிறந்தது. யோசிச்சு பாருங்க, கடவுளே தேடி வந்தானே. ஐயா கூட சொன்னார் அந்த கர்ணனை பத்தி. கர்ணங்கரன் என்ன பண்ணா, தர்மம் செய்தான் இல்லையா. யமனை வந்து கிருஷ்ண பரமாத்மா தாட்டி விடுறாரு, உயிர் போச்சா, போகவே இல்லையே, வில்லு குத்தி படுத்து கிடக்குறான். யம தர்மம் போறா, உயிர் எடுக்க முடியல, வர்றான், போறா வர்றா, போறா வர்றா. உடனே கிருஷ்ண பரமாத்மா டென்ஷன் ஆயிட்டாப்புல, இதெல்லாம் நியாயமா, உனக்கு என்ன வேலை கொடுத்தேன், நீ யம, நீ போய் உயிரை தான் எடுக்கணும். கிருஷ்ண பரமாத்மா, அது இல்ல, நான் உயிரை எடுக்கத்தான் போறேன், ஆனா போறதுக்கு முன்னால அவன் செஞ்ச தர்மம் என்ன பண்ணுது,
என்னை தடுக்கிறது. தர்மம் செய்தால் எவனே ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தர்மம் என்ன பண்ணுங்க, நம்ம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படுது என்று சொன்னால் நாம் செய்த அந்த தர்மம் நமக்கு முன்னால் வந்து நிச்சயம் நம்மை காப்பாற்றும். அதுல 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்களே ஒரு சில இதுல எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கும் போது கூட எப்படி அதிலிருந்து விடுபடுறோம்னா காரணம் என்னங்க, செய்த தர்மம் தான் காரணம். அதனாலதான் தர்மம் செய்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கணுங்க, வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய பதிவை கழித்துக் கொள்ள வேண்டும். தவம் செய்தால் எனக்குள்ள இருக்கக்கூடிய பதிவு மட்டும்தான் கழியும். தர்மம் செய்கிற பொழுதுதான் வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளும் கழியும். இப்ப ரெண்டுமே சுத்தமாயிடுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னுடைய வாழ்க்கை என்பது அப்பொழுதுதான் சிறப்பாக அமைகிறது இல்லைங்களா? செத்தா சொர்க்கம் சொல்றாங்களா இல்லைங்களா? சமீபத்துல கூட ஒருத்தவர் இறந்தார் இல்லைங்களா? இறந்த பிறகுதான் மகிமையே தெரிஞ்சது. யாரு யார் இறந்தாங்க? ஊரே கொண்டாடுச்சு இறந்த பிறகு. ஒரு மனிதன் இறந்ததுக்கு இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாமா தர்மம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவரை தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்களா? யாரைங்கய்யா? பாருங்க, விஜயகாந்தங்கிறாங்க இல்லைங்களா? நீ செய்த தர்மம் தான் அங்க சொர்க்க வாசல் திறக்குது, இங்க உயிர் போகுது. யோசிச்சு பாருங்களேன். சொர்க்க வாசல் திறந்த அன்னைக்கு தான் அவருடைய மரணமே ஏற்படுதுன்னு சொன்னா அப்ப அத்தனை நாள் உடம்பு சரியில்லாம தான் இருந்தது. ஏன் சொர்க்க வாசல் திறக்கிற அன்னைக்கு? இது கட்சிக்கு அப்பாற்பட்டது, கட்சிக்காக சொல்ல வரல இல்லைங்களா? அந்த மாதிரி தர்மம் செய்ய செய்ய என்ன ஆகுங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். நிச்சயமாக அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், உடலால பாய்ச்சிருக்கலாம், ஆனா அவருடைய புகழ் எப்படி இருக்குங்க, இன்னமும் 1000 ஆண்டு ஆனாலுமே இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நஞ்சப்பா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கூட வந்து ஒரு மதுரைக்கார ஒருத்தவன் படிச்சுட்டு இருந்தான். டே மதுரைன்னு தான் கூப்பிடுவேன். இன்னொருத்தவன் அறந்தாங்கி. எல்லாத்துக்கும் பேர் என்னங்க, டே அறந்தாங்கி அப்படின்னா சொல்றா திருப்பூரும்பா. அந்த மதுரை எங்கடா போனா? அது தேவக்கோட்டையோட பேசிட்டு இருக்குதுன்னு இல்லையா? அப்ப ஏத்து பாருங்க, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாயும் இல்ல தந்தையரும் இல்ல, திருப்பூர்ல தான் அவங்க இருக்காங்க. தாத்தா பாட்டி வீட்டுல தான் வளர்றான். அந்த தாத்தா பாட்டி அந்த பிசுறு வந்து பாத்தீங்கன்னா அந்த நூலை வந்து இழுப்பாங்க தெரியுங்களா? அந்த பீஸை வந்து நூலா மாத்தி கொண்டு போய் இறக்கி போடுவாங்க. அந்த வேலைதான் பாக்குறாங்க. வாடகை வீட்டுல இருந்துகிட்டு அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. இவன் 12th படிக்கிறான். இவன் ஆனா நல்லா படிப்பான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவன் நல்ல மார்க் வாங்கிட்டான். 1200க்கு கிட்டத்தட்ட 1100க்கு மேல எடுத்துட்டான். இருந்தாலுமே வந்து கட் ஆஃப் 10ல. இன்னைக்கு தான் மெடிக்கல் காலேஜ் இவ்வளவு இருக்குது. அன்னைக்கு என்ன இருந்தது? 2, 3 அவ்வளவுதான் இருந்தது. இவன் போய் அப்ளை பண்றான், சீட்டு கிடைக்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் ஒருத்தவரை கேட்கிறோம். பாஸ்ட் பழனிசாமின்னு நினைக்கிற ஒருத்தவர், அவர்கிட்ட தான் நாங்க போய் கேட்கிறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னா. அப்பதான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச புதுசு, பயங்கர பீக்கள் இருக்கிறாரு. உடனே நீங்க அங்க போங்க, ஏங்க அவ்வளவு பெரிய மனுஷன் எப்படிங்க எங்களை விடுவாரு உள்ளுக்குள்ள? நீ போயா போ, லெட்டர் தர்றா போய் கொடு, உதவுவாரா? அதெல்லாம் உதவுவாரு போ. சரி ரைட்டுன்னு சொல்லி போட்டு ட்ரெயின் ஏறி நாங்க போயாச்சு. போன உடனேயே வீட்டுக்குள்ள போனா விட்டுட்டாங்க. வீட்டுக்குள்ள என்னடா ஆச்சரியம், போனா ஏதோ கேள்வி கேட்பானுங்கன்னு பார்த்தா செக்யூரிட்டி இந்த மாதிரி ஐயாவை பார்க்க வந்திருக்கணுமே திறந்து விட்டான். சரி ரைட்டு போலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போனோம். போய் இந்த மாதிரி பையன் நல்ல மார்க் வாங்கி இருக்கிறாங்க, நீங்க ஏதாவது மெடிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, அதான் ஆண்டாளர் காலேஜ் எல்லாம் இருக்குது, ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, என்னால முடிஞ்சதை பண்றேன்னாரு. உடனே நான் சொன்னேன், ஐயோ முடிஞ்சதை பண்றேன்னு சொல்றீங்களே, வேற வழியே கிடையாது, ரொம்ப ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட், தாத்தா பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, அப்பா அம்மா கூட கிடையாது, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும். உடனே அவர் பண்றாரு, சரி என்னால எவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுக்கறேன். உடனே சொன்னேன், மேக்சிமம்ங்கிறதே கிடையாது, ஃபுல்லு நீங்க தான் கொடுக்கணும். ஏப்பா ஃபுல்லு கொடுக்க சொல்றீங்க, என்னப்பா நீ? வேற வழியே கிடையாதுங்க, உங்களை தான் நம்பி வந்திருக்கோம், நீங்க ஏதாவது ஒண்ணு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அப்பா அம்மாவும் இல்ல, தாத்தா பாட்டி தான், அந்த பிசுறு தாங்க இது பண்றாங்க, அதை வச்சுதான் சாப்பிடுறாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்னொன்னு தெரியுங்களா, காலையில அவன் சாப்பிடவே மாட்டான், பட்னியா தான் வருவான். மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு தான் சாப்பிடுவான். காலையில 10 மணி 11 மணிக்கு பிரேக் விடுறாங்க பாருங்க, நான் அவனுக்கோசரம் டிஃபன்ல கொஞ்சம் எச்சா எடுத்து போட்டு வந்திருப்பேன், அதை நான் 10 மணிக்கு 11 மணிக்கு அவனுக்கு நான் கொடுப்பேன், அதை தான் அவன் சாப்பிடுவான். நான் வரலன்னு சொன்னா அந்த சாப்பாடும் அவனுக்கு கிடையாதுங்கன்னு. என்னப்பா தம்பி சொல்ற? ஆமா மார்க் எவ்வளோ? 1100 சம்திங்னு சொன்னான்.
வந்தது பாருங்க அழுகாச்சி, பொது 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 பொதுன்னு கண்ணீர் ஊத்துது. என்ன சொல்ற, அப்பா இல்ல அம்மா இல்லையா? ஆமா. ஆமா, இவருக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரா? ஆமா, அவன் தான் கொடுப்பான். அழு அழுன்னு அழுது ஓடி போய் கட்டி முடிச்சு சொல்றாரு, யாரா அப்பா இல்லைன்னு சொன்னா? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பெருமையா இருக்குது. தாத்தா பாட்டி வீட்டுல படிச்சு நீ இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிற இல்லையா? யார் சொன்னா உனக்கு அப்பா இல்லைன்னு? நான் உனக்கு அப்பா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு. எனக்கா அப்பாடா நல்லதா போச்சு அப்படின்ட்டு. எவ்வளோடா ஃபீஸ் கேட்டா 15 லட்சங்க வருஷத்துக்குங்கிறான். எனக்கு 5 லட்சமா? ஆமா. எவ்வளவு? 5 வருஷம் படிக்கணுமாமாங்க. 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சுங்க? 75 லட்சம் அவரு தாங்க கட்டினாரு. 1 ரூபா கூட அவருக்கு அவன் சம்பாதிக்கவே போல. 75 லட்சத்தையும் கட்டினார் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, அது மாதிரி தெரியாம எத்தனை பண்ணிருப்பாங்க. இது பர்டிகுலரா ஒரு மனுஷனை சொல்லணும்னு நான் சொல்லல, தர்மத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய லெவல்ல அவர் இருக்கிறார். வீட்டுக்கு போனப்ப சாப்பாடு போடுறாங்க இல்லைங்களா? நான் சைவம் தான் சாப்பிடுவேன்ட்டா. ஐயோ, உடனே சொல்றாங்க, ஏய் அசைவம் சாப்பிடுன்னு புடிச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறார். நான் சொன்னேன், ஐயோ உசுரே போனால் நான் சைவம் தாயா. உடனே கூப்பிடுறாரு, பிரேமா இங்க வா. என்னங்க பையனுக்கு சைவம் தானே, எக்மோர்ல ட்ரெயின் புக் பண்ணிருக்கேங்க, டைம் ஆச்சு. என் வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறதா? உட்காருன்னு சொல்லி அடுத்த 1/2 மணி நேரத்துல சாப்பாடு, சைவ சாப்பாடு வருது. தட்டு எடுத்து வச்சு அவரே பரிமாறுறாரு. இந்தா சாப்பிடு 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 தம்பி சாப்பிடு அப்படின்னு போடுறாரு. என்னையா டைம் ஆச்சுங்க அப்படி. உடனே வேனை வந்து வர சொல்லி உடனே ஏத்திக்கிட்டு உடனே தாட்டி வர்றாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தர்மம். அதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க. அந்த செய்த தர்மம் தான் இன்னைக்கு நீ சொர்க்கத்திற்கு சென்றாய் இல்லையா? அப்ப என்ன பண்ணுங்க, தவம் செய்கிற பொழுது தன்னுடைய பதிவுகள், வினைப்பதிவுகள் கழிகிறது. தர்மம் செய்கிற பொழுது வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் கழிகிறது. இந்த ரெண்டுமே கலைஞ்ச பிறகு எனக்கு என்ன நடக்குங்க? எண்ணியதெல்லாம் நடக்கும். இந்த ரெண்டுமே கலைஞ்சிருச்சுன்னாதான் நம்ம கிட்ட அன்பு மலரும் இல்லைங்களா? அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்ப நம்ம நல்லா தவம் செய்து அந்த சுத்த வெளியை நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்குள்ள என்ன வந்து விடும்? அன்பு வந்து விடும். அன்பு அதிகரிக்க அதிகரிக்க அந்த அன்பு என்னவா மாறுங்க? அது அருளாக மாறிவிடும். அப்ப அன்பு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு வைக்கிறது. அருள்ங்கிறது வேண்டியதை கொடுப்பது, தனக்காக எதுவுமே இருக்காது. அதனாலதான் வள்ளலார் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த பாடலை கேட்டோடனே நமக்கு அழுகாட்சியே வந்துருச்சு. அவர் எப்படி இறைவன் கிட்ட வேண்டாரு அப்படின்னா பாருங்க, இப்ப இறைவன் கிட்ட இப்ப நடுவில் இருக்கிற ஐயாவை கேட்போம். இப்ப கோயிலுக்கு போறீங்க, என்ன வேண்டுவீங்க ஐயா? வெரி குட். அவரு அந்த கடைசி ஐயா பிரபாகர் ஐயன் இல்லைங்களா? நாங்க கோயிலுக்கே போறது இல்லைங்க, சுத்தவெளியவே நேரா கும்பிட்டுக்கிறது. அப்படியாங்க ஐயா? போயிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? சரி, ஐயா கிட்ட கேட்போம், நீங்க என்னங்க ஐயா வேண்டுவீங்க? அதெல்லாம் ரகசியம், வெளியே சொல்லக்கூடாது இல்லைங்களா? என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அப்பத்திக்கு என்ன தேவையோ அதை கேட்பங்க இல்லைங்களா? கேட்டா இறைவன் கொடுப்பானா? கொடுப்பான் இல்லைங்களா? அதனாலதான் சொல்லுவாங்க, மகரிஷி பங்கன் வச்சிருக்கிறாரு, மழை வேற பெய்ய போதுங்க, என்னன்னே தெரியல, பொரியா நீ நிகழ்ச்சி நடத்த, அது பாட்டுக்கு நடக்கட்டும். நடந்து முடிய மழை பெய்யல இல்லையா? நடத்தி முடிச்சுட்டு கூட்டம் கலந்து போகுது, 3 நாளைக்கு மழை பெய்யுது. எங்க அக்கா தான் சொல்லும், டேய் தம்பி நீ கொண்டு போய் என்ன நல்ல இடத்துலதான் ஜாயின் பண்ணி விட்டேன்னு. ஏக்கா? ஏன்னா நான் தான் ஜாயின் பண்ணி விட்டேன் இல்லையா? அப்ப ஏன்னா பக்கம் அமர்ஜோதி அறிவு திருக்கோயிலுக்கு பக்கத்து வீடு, ஆனாலும் போகாதுங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் போய் நம்ம பயனடைஞ்சதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மனிதன் நில்லுன்னு சொன்னா நில்லுன்னு சொல்லல, அவருக்கு நிகழ்ச்சி நடக்கணும். ஆனா வந்து இயற்கையே என்ன பண்ணுதுங்க, அவருக்கு ஒத்துழைப்பு ஏன் கொடுத்தது? உள்ளேயும் சுத்தம், வெளியையும் சுத்தம். அதே மாதிரிதான் அப்துல் கலாம் இல்லைங்களா? உள்ளேயும் சுத்தம், வெளியும் சுத்தம். வள்ளலாருக்கு உள்ளேயும் சுத்தம், வெளியும் சுத்தம். அதனாலதான் அவர் கேட்கிறாரு, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கெங்கிருந்து அருள் அருள் பெருஞ்சோதி. யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் இருந்து உயிர்னு சொல்றாரு. உயிர்னா என்ன? எந்த உயிராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும், அது என்னெல்லாம் கேக்குதோ வர வச்சு கொடுக்காத அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? அங்கெங்கிருந்து நீ அங்க போய் அவர்களுக்கு அருள் செய், அருட்பெருஞ்சோதி.
எவ்வளவு பெரிய வார்த்தை பாத்தீங்களா? எங்கெங்கிருந்து உயிர் ஏது ஏது வேண்டினும் அங்கெங்கிருந்து அருள் அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு முடிப்பார் கடைசியில இல்லையா? எல்லா உயிர்களும், அது ஒரு அறிவா இருந்தாலும் சரி, வாடன பயிரை கூட பார்த்தா வாடினார். ஏன் அந்த அளவுக்கு அன்பு வந்தது? அது அன்பல்ல, அது அருள். அன்பினுடைய எல்லை என்னங்கய்யா? அருள். அது எப்பொழுது வரும்? வினைப்பதிவு தீர தீர அன்பு வரும். பார்க்கிறவங்களை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குங்க? கண்ணுல ஒரு கருணை இருக்கும். யாரு கண்ணுல கருணை இருக்கும்? தர்மம் செய்பவர்கள் கண்ணில் கருணை இருக்கும். அதனாலதான் மகரிஷி ஓகே. அன்னை தெரசா பாருங்களேன், அன்னை தெரசா அழகிய அம்மா, அழகியா? ஆமாங்க, அழகிதாங்க இல்லைங்களா? தோல் எப்படி சுருக்கமா இருந்தது, இருந்தாலும் அவங்களை யாராச்சும் பார்த்து சீ கிளவி அப்படியா சொன்னாங்க? அந்த முகத்தை பாருங்களே, தோல் சுருக்கம் தான், ஆனா அந்த முகத்துல என்ன தெரியுதுங்க? தேஜசா, கருணை தெரிகிறது. அந்த கண்ணுல என்ன தெரிஞ்சது? கருணை தெரிகிறது. காரணம், செய்த தர்மம் முகத்தை அவ்வளவு பிரகாசமா வச்சிருக்கு. தர்மம் செய்வர் முகம் எப்படி இருக்குங்க? பிரகாசமாக மாறிவிடும். அதனாலதான் திரு அருட் பிரகாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த அம்மா போய் என்ன பண்ணுச்சு? அந்த கதை கூட உங்களுக்கு தெரியும். ஒரு கடைக்காரர் கிட்ட கேட்கும் போது என்ன பண்ணிருச்சுங்க அந்த கடைக்காரு? பாருங்க, உமிழ் நீர் துப்பிட்டானுங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருவோம்? ஓங்கி ஒரே அப்பு. அந்த அம்மா சேலையில தொடச்சிட்டு என்ன கேட்டுச்சு? இதை நான் வச்சுக்கிறேன், என் குழந்தைக்கு ஏதாச்சும் கூட. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். இதை நான் வச்சுக்கிறேன், நம்மளா இருந்தா சரி வேணான்ட்டு வந்திருப்போம். அடிக்க கூட இல்லாட்டி சரி வயசாகி போச்சு ஏன் அடிச்சுட்டு. வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு வார்த்தைகளுக்கு பவர் இருக்குங்க. இத நான் வச்சுக்கிறேன், என் குழந்தைக்கு ஏதாச்சும் கொடுன்னு அதே கையை திருப்பி கட்டிச்சு பாருங்க. என்ன தெரியுங்களா பண்ணாவன்? என்னங்கம்மா பண்ண? சொத்தை பூரா வித்து அன்னை தெரசா சேரிட்டபிளுக்கு எழுதி வச்சுட்டு, அது மட்டும் இல்ல, அந்த அம்மா எங்கையெல்லாம் போடுச்சோ அந்த அம்மா இறக்கிறவங்களுடைய கூடயே இருந்தார். அந்த அம்மா காலையில கிளம்பி இன்னைக்கு நான் 10 மணிக்கு இங்க போறேன் அப்படின்னா அவரு என்ன பண்ணுவாருங்க? கிளம்பி 10 மணிக்கு. யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? அந்த குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுப்பு, நான் தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு அந்த ஒரு இதுதான். அதனாலதான் தர்மம் செய்கிற பொழுது முகம் மட்டுமல்ல வாழ்க்கையை பிரகாசிக்கும் என்று கூறி, ஏற்கனவே தவம் செஞ்சிருப்பீங்க, தர்மமும் செஞ்சிருப்பீங்க, இனியும் அதை தொடர்ந்து என்ன பண்ணுங்க? மன்றங்களுக்கு வந்து தவம் செய்கிற பொழுது நல்ல தவம் கிடைக்கும். அதே மாதிரி வீட்லயும் செய்யுங்க. டைம் இருக்கும் பொழுது என்ன பண்ணுங்க? மன்றத்துக்கும் வந்து தர்மம் தவம் செய்யுங்க. அதனாலதான் தர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, இந்த அன்னதானத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க. இப்ப ஒரு பிறந்த நாள் வருது, ஒரு கல்யாண நாள் வருது அப்படின்னு கேட்டா, அதே மாதிரி புதுசா கல்யாணம் பண்றாங்களா, ஏன் மனைவி நல இது வைக்கிறாங்க? அந்த வாழ்த்து தவம் ஒண்ணு வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? காரணம் என்ன? புதுசா வாழ்க்கையை தொடர்றவங்க தவம் செய்பவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அதுல ஒரு வார்த்தை, ஒரு இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர் அழகா சொல்லுவார். நீங்க ஒரு தர்மம் செய்றீங்க, அந்த தர்மம் எப்பொழுது வந்து 100% பலன் தரும்னா, தெரியாதனமா நீங்க தர்மவானுக்கு தர்மம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இப்ப ஒருத்தவங்க தர்மம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு போய் நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாவோ ஏதோ ஒரு விதத்துல தெரியாதனமா உதவினால் கூட அந்த செகண்ட்ல அத்தனை வினைப்பதிவும் போயிருங்கிறாங்க.